கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள் இங்கே கல்ஃப் கண்ட்ரியில வளைகுடா நாடுகளிலே வேலை செய்கிறார்கள். அவர்கள் வேலை செய்கிற இடம் இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற இடத்திற்கு அருகாமையில் இருக்கிறது. அவர்கள் அதை விட்டு தாய்நாடு வர வேண்டும் என்றால் அந்த ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போற வழிகள்லாம் பாதுகாப்பு இல்லை. அங்கேயே தங்கி தொடர்ந்து பணிபுரிய வேண்டுமா என்றால் ஒவ்வொரு நாளும் மரண பயம். எப்பொழுது ஒரு குண்டு வெடிக்குமோ, எப்பொழுது பிரச்சனை வருமோ என்பதெல்லாம் அவர்களுக்கு கலக்கத்தையும் திகழையும் உண்டு பண்ணுகிறது. அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் சேர்ந்த நபர்களை, ஒருவேளை அவர்கள் அநேகர்கள் விசுவாசிகளாக இல்லாதிருந்தாலும் நண்பர்களாக இருக்கிறபடியினால் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று யோசித்தார். ஆகவே ஒரு தனி மனிதனாக இருந்து ஒரு கூட்டத்திற்கு எப்படி ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி தர முடியும் கேள்விதானே. ஆனால் அவர் நிச்சயமாக செய்த பாதுகாப்பு எல்லாருக்கும் மனம் திருப்தி தந்ததாக அந்த சம்பவம் சொல்லுகிறது. என்ன பாதுகாப்பு என்றால், உச்சத்துக்கு போன அந்த பயத்தின் உச்சம் தணிப்பதற்கு அவர்கள் என்ன செய்தார் என்று சொன்னால், ஒருவேளை கிறிஸ்தவத்தை அறியாத அந்த நபர்களோடும் அறிந்தவர்களோடும் அவர் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்திலே கூடி, ஆண்டவரே நீ சகலரையும் நேசிக்கிற தேவனாக இருக்கிறபடினால் இவர்கள் விசுவாசிக்கும்படியாகவும் எங்கள் மத்தியிலே நீர் அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து ஜெபித்தார்கள். இப்பொழுது வருகிற செய்தி, அவர்களை சூழ இருக்கிற இடங்கள் எல்லாம் யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்பதுதான். அவர்கள் இந்தியாவுக்கு வர முடியல அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தாலும் அவர் காக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி மிகுந்த ஆறுதலை தருகிறதாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் என்ன செய்தார் என்று சொன்னால், அத்தனை பேரையும் கூட்டி அவர்கள் உபவாசம் இருந்து ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார்கள் என்பதுதான் அந்த பாதுகாப்பு விடயம். ஆகவே நமக்கும் உபத்திரவங்களும் உச்சத்தில் வரும்போது, பிரச்சனைகள் தீர்க்க முடியாது இருக்கும் பொழுது, இனி நான் வாழ்வதற்கு கேள்விக்குறியாக இருக்கு என்று யோசிக்கிற பொழுது, உலகத்தினுடைய எல்லா விதமான ஒத்தாசைகளும் அற்றுப்போன பொழுது, நிச்சயமாகவே ஒரு கரம் நம்மை தாங்கும் என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரம் என்பதை நாம் அறிய வேண்டும். அதை அடைவதற்கு நாம் அவரிடத்தில் மிக நெருங்கி இருக்க வேண்டும் என்று சம்பவம் சொல்லுகிறதை பாருங்கள். ஒரு ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் தியானிக்கிற தியானத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களுக்கு ஏற்பட இடர்பாடுகளுக்கும் கஷ்டங்களுக்கும் கண்ணீர்களுக்கும் துக்கங்களுக்கும் மரண பயங்களுக்கும் உம்மை துணைக்கு அழைக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக பிதாவே, ஆமென். உபத்திரவங்கள் உச்சத்தில் வரும் பொழுது ஆறுதல் தேடுவதற்காக நாம் தேவனிடத்திலே நெருங்கி இருக்கிறோம். யோபு ஒரு மகாராஜா வாழ்க்கை வாழ்ந்தவர். யோபு ஒரு ராஜா இல்ல, மகாராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு அவர்கிட்ட இருந்த லைஃப் ஸ்டாக்க, அப்படி இருந்த மொத்த சொத்துக்களை நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. 7000 ஆடுகள் வைத்திருந்தார். ஆடுகள் மாத்திரம் 7000. 100 ஆடுகளுக்கு ஒரு மெய்ப்பெண் வேண்டும் என்றால் எத்தனை வேலைக்காரர் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். ஒட்டகங்கள் 3000 ஒட்டகங்கள் வைத்திருந்தார். 2 ஒட்டங்களை பராமரிப்பதற்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆள் வேணும். ஒட்டகம் ஒரு நாளைக்கு அல்லது ஒரு வேலைக்கு கிட்டத்தட்ட ஒரு கேலன் என்று சொன்னால் 5 லிட்டர். அப்ப 20 கேலன், 20 100 லிட்டர் தண்ணீர் சாதாரணமாக குடிக்கும். அப்படின்னா ஒட்டகத்தை பராமரிக்கிறதுக்கு எத்தனை வேலைக்காரர்கள் தேவை என்று பார்த்துக் கொள்ளுங்கள். ஏறு மாடுகள் ஜோடி 500 ஜோடி இருந்தது. கழுதைகள், பொதி சுமக்கிற கழுதைகள் 500 இருந்தது. இவைகள் பராமரிப்புக்காக. அது இல்லாதபடிக்கு வீட்டிலும் மற்ற வீட்டிலும் வேலை செய்வதற்கு ஏராளமான வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அப்படின்னா இவ்வளவு பேரை வச்சிட்டு இருக்கிற மனுஷன் ஒரு கிராமமா இருக்க முடியாது, மிகப்பெரிய ஒரு கூட்டமாக இருந்திருக்கணும். அவங்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள், இதையெல்லாம் பார்த்தா மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். அவர்கள் மத்தியிலே ராஜாவாக வாழ்ந்தவன் தான் யோபு.
ஆனா என்னெல்லாம் நடந்துச்சு என்று வாசிக்கிறோம் என்றால், யோபின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 14, 16, 17 வாசித்தீங்கன்னா, யோபு 1ஆம் அதிகாரம் 14, 16, 17 வாசித்தீங்கன்னா, 500 கழுதைகளையும் 500 ஏறு மாடுகளையும் சபேயர் என்ற எதிரிகள் கொள்ளை கொண்டு போயிட்டாங்க. இது சாத்தானுடைய சோதனைன்னு நமக்கு தெரியும். சரி, அதை பராமரித்து வந்த ஏறு மாடுகளையும் கழுதைகளையும் பராமரித்து வந்த அந்த வேலைக்காரர்கள் வெட்டி போட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக 7000 ஆடுகளை வானத்திலிருந்து அக்கினி அவங்களை பட்சித்து போட்டது என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக 3000 ஒட்டங்கள் அதை கல்தேர் என்கிற எதிரி கொள்ளையிட்டு போனார்கள் என்று சொல்லுகிறது. இது யோபு 1:19. நான்காவதாக அவருக்கு 7 குமாரரும் 3 குமார்த்தியும் இருந்தாங்க. இவங்க ஒரு வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்ல விருந்து சாப்பிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு? திடீரென்று ஒரு காற்று எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல. அந்த காற்று வீசுனால அந்த வீட்டினுடைய கூரைகள் சரிந்து அவ்வளவு பேரும் மரித்து போயிட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு சோதனை வரும், எப்படி வந்துச்சு பாருங்களேன். ஒரே நாள்ல ஒரே சம்பவத்துல ராஜாவா இருந்த மனுஷன் தனிமரமாக்கப்பட்டார். வேற எந்த ஆதரவும் இல்லை. ஒருவேளை இவ்வளவு உபத்திரவங்களையும் அழுவைகளை கண்டா உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு தெரியல. என்னுடைய விசுவாசம் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? மல்கியர் 4ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்தை வாசித்தீங்கன்னா, மல்கியர் 4:14, தேவனை சேவிப்பது விருதா, அவர் கட்டளைகளை கை கழுவுவதால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க ஒருவேளை என்னைக்கால விசுவாசியா இருக்கலாம். மனசு சோர்ந்து போயிருங்க. ஒரு கொஞ்சமா நஞ்சமா அவ்வளவு பெரிய உபத்திரம், மனசு சோர்ந்து போய்விடும் இல்லைங்களா? ஆனால் யோபு என்ன சொன்னார் பாத்தீங்களா? இத்தனை உபத்திரத்தை சந்திச்சு யோபு 1ஆம் அதிகாரம் 21 வாசித்தீங்கன்னா, யோபு 1:21, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு தோத்திரம் அப்படின்னு சொன்ன. இன்னைக்கு உபத்திரங்களும் கவலைகளும் கண்ணீர் வரும்போது நம்ம இப்படி சொல்ல முடியுமா? சமீபத்துல சில நம்முடைய ஸ்தாபனத்துல வேலை செய்யற பேர் வேலை செய்யற அநேகருடைய புலம்பல், எனக்கு ஏற்ற சமயத்துல இந்த சம்பளம் கொடுக்கப்படலை, எங்களுக்கு வருமானம் இல்லை, மிகுந்த சிரமப்படுறோம், ஒருவேளை இதை விட்டு நாங்க விலகிடலாமா அப்படின்னு யோசிக்கிறோம். அப்படிலாம் பேசுனதை நான் கேட்டிருக்கேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உபத்திரங்கள் எப்பொழுதும் நாம் கர்த்தரை விட்டு விலகி போவதற்காக கொடுக்கப்படுகிற காரியம் அல்ல. தங்கம்தான், தங்கத்தை சும்மா வச்சிருந்தா அது பாலிஷா இருக்காது. அதை நெருப்புகளை போட்டு புடமடிக்கும் பொழுதுதான் அது ஜொலிக்க ஆரம்பிக்கும். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உபத்திரவத்தின் குகையிலே கண்டேன்னு சொல்றார். உபத்திரவங்கள் நமக்கு காண்டோடத்தை நெருங்கி சேர்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பை உடைய, அது தேவனை விட்டு விலகி போவதற்கு ஒருபோதும் அது நம்ம நடத்தப்படுகிற காரியம் அல்ல. எங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் சில உபத்திரங்களை சந்திச்சேன். அதாவது ஒரு வருஷத்துக்கு ஜூலை மாசம் ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் ஜூன் மாசம் தான் அந்த உபத்திரவம் எனக்கு முடிஞ்சது. எப்படின்னா, ஜூன் மாசம் என்னுடைய மூத்த சகோதரி இறந்து போனார்கள். நவம்பர்ல என்னுடைய அப்பாவுடைய மரணம். பிப்ரவரியில என்னுடைய அந்நியார் அவர்கள் மறித்து போனார்கள். ஏப்ரல்ல என் மாமியார் மரணம். ஜூன்ல என்னுடைய பிரதர் அவர்கள் ஒரு ஆக்சிடென்ட்ல மறித்து போனார்கள். இவ்வளவு மரணம் சந்தித்து மரணத்துக்கு போக வேண்டிய அடக்கத்துக்கு போகணும் இல்லைங்களா, லீவ் நிறைய எடுத்துட்டோம். அந்த மாசம் சம்பளம், அப்பெல்லாம் சம்பளம் கவர்ல போட்டு கொடுப்பாங்க. அந்த சம்பள கவர்ல வாங்கினா ஒரு 100 ரூபாயும் சில சில்லற காசுகள் தான் இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரிதான் இருந்துச்சு, என் மனைவிக்கு அப்படிதான் இருந்துச்சு. என்னுடைய மூத்த மகன் மாத்திரம் இருந்தான். அவன் இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிற பையன். வீட்டுல சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, சாப்பிட ஒண்ணும் இல்லை. அவன் கொஞ்சம் பிஸ்கட்லாம் வேணும்னு கேட்கறான், அதை வாங்கி தர வழி இல்லை. என்னுடைய வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு வசதி இல்லாதனால வண்டியை வீட்டுல ஸ்கூட்டரை வச்சுட்டு என் சைக்கிள்ல நானும் என் மனைவியும் என் மகனும் சைக்கிள்ல கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தூரத்துல நான் மிதிச்சுட்டு 8:45 அந்த இடத்துக்கு வர வேண்டும். அப்பொழுது அந்த சமயத்துல நான் ஒரு வேர்ல்ட் விஷன் என்கிற ஒரு நிறுவனத்துல, நம்முடைய ஸ்தாபனத்தை சார்ந்த நிறுவனத்தை
அதுலயும் வேலை செய்ய வேண்டும், சபையும் பார்க்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும். 2 வேலைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. மொத்த சம்பளம் 440 ரூபாய். என்ன செய்கிறதுன்னு தெரியல. பிள்ளை அழுகிறான், அவனுக்கு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆகவே நானும் என் மனைவியும் என்ன செய்தோம்னால் ஒருவரை ஒருவர் கட்டி பிடித்துக் கொண்டு முழங்காலில் நின்று, ஆண்டவரே, இந்த அவல நிலை தரித்திரம் நீங்க நீர் என்ன செய்ய போகிறீர்? நாங்கள் யாருக்குள்ள போய் கையேந்து நிற்பதற்காக இல்லை, உங்களுடைய ஒத்தாசைக்காக கெஞ்சுகிறோம் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்தோம். அந்த ஓய்வு நாள் எங்களுக்கு மன வருத்தமாக இருந்தாலும் வெளியில் காட்டிக் கொள்ளாதபடியே நாங்கள் ஆலயத்துக்கு சென்று ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். ஒரு பெரிய காரியம் நடந்தது. இதுவரையிலும் எனக்கு அறிமுகம் என்றால் ஒரு பேரளவில் அறிமுகமான ஒரு நபர் தான், அவ்வளவு பிரபலியமான நபர் அல்ல. அதனால் அவர்கள் என் வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருந்து கதவு திறங்க அப்படின்னு சொன்னாங்க. உள்ள வந்தாங்க. 2 ஷாப்பிங் போகணும்னு அதுக்கு பை வச்சிருந்தாங்க. அதை கொண்டாந்து கொடுத்துட்டு, தயவு செய்து பாஸ்டர், நான் வந்ததையோ நான் கொடுத்ததையோ ஒருவருக்கும் சொல்லக்கூடாது என்று சொல்லி என்னிடத்து ஒரு வாக்கு வாங்கி கொண்டு போனார்கள். அவர் போன பிறகு அதை பிரித்து பார்த்தோம். 1 மாதத்திற்கு தேவையான மளிகை ஜாமானமும் சாப்பாட்டுக்கான ஜாமானும் அது இருந்தது. முன்பின் அவ்வளவு அறிமுகம் இல்லாதவர், எங்களுக்கு அவ்வளவு பரிச்சயம் இல்லாதவர். அவர் சொன்னார், எப்படி ஐயா இந்த காரியங்கள் செஞ்சீங்க போது என் மனதிலே ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. இந்த நபரை போய் பார், இந்த நபருக்கு நீ உதவி செய்ய வேணும் என்று ஆவியானவர் பேசிக்கொண்டே இருந்தார். அதனால இது சாத்தியமாயிற்று. யோசித்து பாத்தீங்களா? நம் தேவன் எதை கொண்டும் எவரை கொண்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய தேவன் என்பதை முதலாவது நீங்கள் நம்பிக்கொள்ள வேண்டும், பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னா நம்ம விசுவாசி தானே, நமக்கெல்லாம் உபத்திரம் வரலாமா? எப்பொழுதும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் போது எதுக்கு உபத்திரம் வருது அப்படின்னு யோசித்தீங்கன்னா, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தை வாசித்தால், 2 தீமோத்தேயு 3:12, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிறவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள். ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு துன்பம் உண்டு அப்படிதான் சொல்லுது வேதம், இல்லைங்களா? சரி, இந்த துன்பத்தை எல்லாம் கொடுப்பது கடல் தான் கொண்டு கொடுக்கிறாரா, அவர் தான் துன்பப்படுத்துறாரா அப்படின்னா அப்படி இல்லையா. துன்பத்தை கொடுக்கிறவர்களும் வியாதியை கொண்டு வரும் கடவுள் இல்லை, அது வேறொரு நபர் என்று சொல்லுகிறது. வெளியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தின் 12வது வாக்கியத்தை பாருங்க. வெளியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தை வாசிங்க. பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே உங்களுக்கு ஐயோ, பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்பதை அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று கேட்டேன். சாத்தான் தெரிஞ்சுட்டான், நம்ம நித்தியமாய் அழிக்கப்படுற போறாரு. ஆகவே நாம் இருக்கிற வரையிலும் கொஞ்சம் பேரையா நம்ம பக்கத்துல பிடிச்சு வச்சுக்கணும், அந்த அர்மகிதோன் யுத்தத்திற்கு ஆள் சேர்க்கணுங்கிறதுக்காக வேண்டி அவன் என்ன செய்கிறான், தேவனுடைய மக்களை தேவனுடைய விசுவாசத்திலிருந்து வழிவிலக செய்ய இப்படி துன்பங்களை கொடுக்கிறான் என்பதுதான் இந்த வசனம் சொல்லுகிற ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தின் 22வது வாக்கியத்தை வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 14:22, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும். தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது மலர் படுக்கை இல்ல, ரெட் கார்பெட் வெல்வெட் இல்ல, அநேக உபத்திரங்கள் இருக்கும். அந்த உபத்திரங்களில ஆண்டுடைய பலத்தை கொண்டு நாம் தனியாக பயணிக்கவில்லை, ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய கரத்தை பிடிச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், பயணம் பண்ணணும். என் மகன் சிறுவனாக இருக்கும் பொழுது அவன் சொல்லுவான், அப்பா நீங்க என் கையை பிடிச்சிட்டு வர்றீங்களே, நான் உங்க கையை பிடிச்சுக்கிறேன்னு சொல்லுவான். நான் சொன்ன, மகனே அப்படி செய்யறது பாதுகாப்பா இருக்காது பாருங்க. கேட்கல. அவன் என்ன செய்தான், என் கையை நீட்டு சொன்னா, நீட்டிட்டு அவன் என் கையை பிடிச்சுக்கிட்டான். நடந்து போனோம் 2 பேரும். ஒரு கல்லு தட்டின மாத்தல டப்புன்னு கீழே விழுந்து அடிபட்டான். என் வீட்டம்மா சொன்னாங்க, நீங்க அவன் கையை பிடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா கீழே அடிபட்டவன டப்புன்னு தூக்கி இருப்பீங்க. பார்த்தீங்களா? நாம் எப்பொழுதும் கடவுளுடைய கரத்தை பிடிச்சவங்களா தான் இருக்கணும். அவரு கையை பிடிச்சிட்டு போகும்போது நமக்கு பாதுகாப்பு உண்டு என்பதை. ஆகவே உபத்திரவங்கள் நம்மை அழிப்பதற்கல்ல, தேவனிடத்துல நெருங்கி சேர்வதற்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா நமக்கு பிரச்சனைகளும் உபத்திரங்களும் கண்ணீர்களும் கவலைகளும் வருத்தங்களும் வேதனைகளும் துக்கங்களும் மரண பயங்களும் வரும்போது நாம் என்ன செய்யணும்?
யாருக்கு வந்து ஒத்தாசை கேட்கணும்? அழகான ஒரு தீர்வு இருக்குது பாருங்க. ஆமோஸ் தீர்க்கன் எழுதுகிறார். ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்தின் 4வது வாக்கியத்தை பாருங்க. ஆமோஸ் 5:4. என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். என்ன தேடுங்கப்பா? உனக்கு பிரச்சனை வரும்போது ஏன் சொந்தக்காரன்ட்ட போற? ஏன் அக்கம் பக்கத்துல போற? ஏன் மற்றவங்கிட்ட போய் கேட்கிற? இல்லாத உதவி கேட்கிற? அவங்ககிட்ட அவமானப்படுற? சீக் ஃபர்ஸ்ட். என்ன தேடுங்கப்பா, நான் ஐ வில் டெலிவர் யூ, நான் விடுதலை ஆக்குவேன் ஆண்டவன் சொல்றார். பரலோகம் செய்யற மாதிரி உதவியை உலகத்துல யாரும் செய்ய முடியாது இல்லைங்களா? சரி, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, யோவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தை பாருங்க. யோவேல் 2:12. யோவேல் 2:12. நீங்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்துல திரும்புங்க அப்படிங்கிறார். நீங்க உங்க பிரச்சனைகளை உபவாசம் பண்ணி உபவாசத்தோடும் கண்ணீரோடு நீங்க அதை என்னிடத்து சொல்லவும், புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் ஹோல் ஹார்ட்டட் அப்ப திரும்பினீங்கன்னா திரும்புங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு என்ன செய்யணும்னா, திடீர்னு ஒரு ஆள் நினைச்சோன்னு செய்யக்கூடாது. அது அதுக்கு ஒரு டைமை நீங்க பிக்ஸ் பண்ணணும். யோவேல் 1:14 பாருங்க. யோவேல் 1:14 வாசிங்கன்னா, உபவாச நாளை நியமிங்கள், எல்லாரையும் கர்த்தரின் ஆலயத்தில் கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்க பிரச்சனை எவ்வளவு பெரிதோ அதை விட 1000 மடங்கு 1,00,000 மடங்கு கர்த்தர் பெரியவர். ஆகவே உங்க பிரச்சனையை எங்க விடன்னு சொல்லணும்னா, ஆலயத்துல கொண்டு வந்து உங்களோடு இருக்கிற நபர்களோடு சேர்ந்து உங்களுக்கு ஒத்தாசை பண்ணத்தக்க வகையில, ஜெபத்திலே தாங்க வகையில, முழங்கால் யுத்தம் செய்ய ஆலயத்துல கூடுங்க அப்படின்னு சொல்லி உங்க ஆலோசனை சொல்றாரு. சரி, உங்க பிரச்சனைகளை தேவ பிரச்சனைகளோடு கர்த்தருடைய வாருங்கள் என்பதான் நான் சொல்லப்படுகிற செய்தி. சரி, அப்படின்னா ஒருத்தர் கேட்டாரு, என்னையா நம்ம ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர்னு சொல்றீங்க, நம்ம கேட்டோம்னா கொடுக்க கூடாதா? நம்ம அழுது புலம்பி உபவாசம் இருந்து கண்ணீர் விட்டு கதறி இப்படி கேட்டாதான் தருவாரா? இப்படி கேட்கிறவரா? அப்பா அப்பா இப்படியே செய்வாரு அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லைங்களா? நெகேமியா 1:4 வாசிப்பாருங்களேன். நெகேமியா 1:4 வாசித்தீங்கன்னா, நெகேமியா அழுது உபவாசித்து மன்றாடி ஜெபம்னு சொல்றாரு. தேவனுடைய பிள்ளைகள் இவ்வளவு கஷ்டப்பட்ட கேட்டதான் கொடுப்பாரா அப்படின்னா, தேவன் அன்பானவர். பட்டினி கிடந்து அழுது ஜெபித்தால் மட்டும்தான் செவி கொடுப்பாரா என்கிற கேள்வி வந்தா அதற்கு என்ன பதில் தெரியுங்களா? யோவானுக்கு எழுதின நற்சு விசேஷம் 14ஆம் அதிகாரத்தின் 30வது வாக்கியத்தை வாசிங்கன்னா, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான். யார் உலகத்தின் அதிபதி? சாத்தான் தான் உலகத்தின் அதிபதி. எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்தை வாசிங்கன்னா, எபிரேயர் 2:10, மரண அதிகாரி சாத்தான். அப்போ தேவனின் பிள்ளைகள் எல்லாம் தாம் கவர்ந்து கொண்டு போறதுக்காக வேண்டி அவன் காத்துக்கிட்டு இருக்கிறான். அவன் பாருங்க, உங்க அன்புள்ள கடவுளா? அன்புள்ள கடவுளா உனக்கு கஷ்டம் கொடுப்பாரா? உங்களை பட்டினியா போடுவாரா? உங்களுக்கு நோயை கொடுப்பாரா? மரணம் கொடுப்பாரா? அன்பு கிடையாது அவருக்கு. அப்படின்னு என்ன செய்யறான்னா, சாத்தான் நம்மை சொல்லும்படியாக வைக்கிறான், அதை நியாயப்படுத்துகிறான். ஆகவே அன்புள்ள கடவுள்னா உதவி செஞ்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்றான். இல்ல, ஆண்டவர் வழிய நமக்கு ஒரு பிரச்சனைக்கும் போது நம்ம கேட்காமையே நமக்கு உதவி செஞ்சுட்டாரு, நம்ம கஷ்டங்கள் உதவி செஞ்சுட்டாரு, நம்ம நோய்கள்ல உதவி செஞ்சுட்டாரு, நம்ம நோய் நீக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா, நாம ஜெபிக்காம, நம்ம கேட்காம, நம்ம உபவாசிக்காம, நம்ம கண்ணீர் விடாம ஆண்டவர் வழிய செஞ்சுட்டாருன்னா சாத்தான் என்ன செய்யறான்னு தெரியுங்களா? இந்த உலகம் தாங்க பாவத்துல இருக்குது, மற்ற உலகங்கள் இருக்கு. மற்ற உலகத்துல போய் பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துங்கிறவர் ஒரு அன்புள்ள தெய்வம் இல்லை, அவர் பட்சபாதம் உள்ளவர், அவர் மோசமான மனிதர். பாருங்க, நான் யாரையெல்லாம் என் ஜனம்னு சொல்லி கூட்டி வச்சுக்கிறனோ அந்த ஜனத்துல எல்லாம் அவர் கை வச்சு அவங்க கேட்காமலே உதவி செய்யறாருங்க. அவங்க ஜெபம் பண்ணவே இல்லை, என்கிட்ட உதவின்னு சொல்லவே இல்லை. இவர் வழிய போய் உதவி செஞ்சு என்னுடைய ஆளெல்லாம் அவரு ஆளா பிடிச்சிட்டு போயிட்டாரு. ஆகவே அவர் அன்புள்ள தெய்வம் அல்ல என்று மற்ற உலகத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. மற்ற உலகத்துக்கு தெரியும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நீதியும் நேர்மையும் அன்பும் அரவணைப்பும் உடைய கர்த்தன் தெரியும். ஆனா அவங்களுக்கு ஆதாரம் இல்லாதனால அவங்க அப்படியே நிற்கிறாங்க இல்லைங்களா? சாத்தான் என்ன செய்தான் தெரியுங்களா? அவரே கோர்ட்ல கொண்டு ஏத்திட்டான்.
கோர்ட்ல ஏத்தி இவர் அநியதிக்காரன் சொல்லும்படியா கோர்ட்ல ஏத்திருக்கிறான். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்தை பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 4வது. உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது, யாருடைய நியாயம்? வானத்தை பூமியும் சமுத்திரத்தை நீரூட்டி உண்டாக்குன கர்த்தருடைய நியாயத்தை விசாரிக்கிறாங்களாம். அவர் தாங்க சட்டம், அவர் தான் ஜீவன், அவர் வார்த்தை தானே எல்லாமே. அப்படி போது அவரையே கோர்ட்ல நிப்பாட்டி இவர் அநீதிக்காரன் சொல்ற முற்படுகிறான். யாரு? சாத்தான். ஆகவேதான் நாம தேவனிடத்துல உதவி கேட்காதபடிக்கு, ஒத்தாசை கேட்காதபடிக்கு, கண்ணீர் விடாதபடிக்கு, ஆழ்ந்த ஜெபம் இல்லாதபடிக்கு நாம் தேவன் நமக்கு வழியை உதவி செய்ய முடியாது. ஏனென்றால் நாம் தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டுமென்றால் நம்முடைய பர்மிஷன் வேணும். நம்முடைய பர்மிஷனோட தான் நமக்குள்ள வர முடியும். புரியுதுங்களா? வழியை அவர் செய்ய முடியாதது காரணம் சத்துருவானவன் என்று சொல்லப்படுகிறது. சரி, அப்படி அழுது உபவாசித்து ஜெபித்து நான் ஏதாவது சாதிக்க முடியுங்களா? யாராவது சாதிச்சிருக்கிறாங்களா அப்படின்னா லூக்கா 2ஆம் அதிகாரத்தின் 37வது வாக்கியத்தை பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரத்தின் 37வது வாக்கியத்தை நீங்க பாத்தீங்கன்னா அங்க என்ன பாக்குறீங்கன்னு பாருங்க. அன்னாள் என்கிற ஒரு தீர்க்கதரிசி குறித்து நீங்க வாசிப்பீங்க. அந்த அன்னாள் தீர்க்கதரிசிக்கு என்ன வயசு? 84 வயசு. அது மாத்திரமல்ல, அவ ஒரு விதவை. இரவும் பகலும் ஆலயத்திலே உட்கார்ந்து அவ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா. எதுக்காக ஜெபம் பண்றாங்க அந்த அம்மா அப்படின்னா லூக்கா 2:26 வாசிங்க. லூக்கா 2:26. கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணமடைய மாட்டா என்று தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ பாக்கறதுக்கு முன்னாடி நீ சாக மாட்டேன்னு ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கிறதுனால இந்த அம்மா புருஷனோடு வாழ்ந்த வார்த்தை கொஞ்ச நாள் தான், விதவை. ஆனாலும் அவ ஆலயத்திலே உட்கார்ந்து அழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே பார்த்துட்டாயா நான் சாகணும், 84 வயசு, பலத்தின் மீதியான 80 வயசுன்னு வேதம் சொல்லுது, 84 வயசு ஆயிப்போச்சு, இந்த வருஷத்துக்குள்ள நான் பாத்துருவேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்வீங்களா ஆண்டவரேன்னு சொல்லி அவர் என்ன கண்ணீரோடு ஜெபிக்கிறான். என்ன நடந்துச்சு? ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையை அவர் சந்திச்சு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்த பிரதிஷ்டை பண்ண கொண்டுட்டு வராங்க. எங்க? ஆலயத்துக்கு. அவர் கையில் எடுத்துட்டு இந்த இரட்சகரை என் கண்கள் கண்டதுன்னு சொல்லி அன்னைக்கு அழுகின் கண்ணீரோடு அந்த பெண்மணி ஆனந்த கண்ணீரோடு இருந்தார்கள் என்று வசனம் சொல்கிறத பாருங்க. அப்படின்னா நம்முடைய கண்ணீர் ஜெபமும் நம்முடைய உபாச ஜெபமும் நம்ம அழுகையும் தேவனுடைய சன்னிதானத்துல நிச்சயமாய் கிருபை பெறுகிறது, நமக்கு உண்டான நன்மைகள் தருகிறார் என்பதை பார்க்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதலாவது வருகை 84 வயதான அன்னாள் பார்த்தாள் என்று பார்க்கிறோம். அப்படின்னா 628வது பக்கம் எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ல வாசித்தீங்கன்னா, எஸ்தர் 4:16 3 நாள் இரவும் பகலும் உபவாசித்தாங்க எஸ்தரும் அவங்களுடைய சகாக்களும். ஆகவே ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. யூத இனம் அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு அந்த ஜெபம் தாங்க, அந்த அழுகை தாங்க, அந்த உபவாசம் தாங்க அவங்களுக்கு உதவி செய்துட்டு என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்படியானால் உபவாச ஜெபம் என்பது மிகப்பெரிய வல்லமைங்க. அந்த வல்லமைக்கு ஈடாக எதுவும் இருக்க முடியாது. எந்த அதிகாரமும் எந்த மனிதனும் எந்த நபரும் செய்ய முடியாத ஒத்தாசை அது நமக்கு செய்யும் என்பதை பாருங்க. சரி, நமக்கு பயமும் நடுக்கமும் திகிலும், எங்களால ஒண்ணும் முடியாது, எங்களுக்கு ஒருத்தரும் ஒத்தாசை இல்லை, எந்த விதமான ஆதாரம் இல்லை அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது நீங்க சோர்ந்து போக தேவையில்லை, நம்ம தளர்ந்து போக தேவையில்லை, நம்ம உதவியற்ற நிலையில் இருக்கிறோம் என்று அங்கலாய்க்கு தேவையில்லை. நம்ம என்ன செய்யணும்? ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் பேரு யோசபாத்ங்கிற ராஜா. அவரிடத்துல ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் தான் இருந்தாங்க. அவங்க எதிரி இருந்தாங்க. எதிரி என்னன்னா லட்சத்துல இருக்கிறாங்க. போர் வீரர்கள் எத்தனை இருக்காங்க? லட்சத்துல இருக்கிறாங்க. நீ இப்ப சொல்லுங்களேன், 1000த்துல இருக்கிறவங்க யுத்தம் பண்ணி ஜெயிப்பாங்களா? லட்சத்துல இருக்கிறவங்க ஜெயிப்பாங்களா? எல்லாருக்கும் தெரியும், லட்சத்துல இருக்கதான் நம்ம ஜெபம் பண்ண ஜெயிப்பாங்க, 1000த்துல தோத்து போவாங்க அப்படின்னு தெரியும் இல்லைங்களா? ஆனா இந்த ராஜா பயப்படுறாரு போர் செய்யறதுக்கு. ஐயோ, நம்மளை கொண்டுடுவாங்களே, நம்ம ராஜ்யபாரம் போகுமே, நம்ம தேவனுடைய பிள்ளைகளே, எதிராளி விற்கிறதுக்கு காரணம் அவன் நம்மளை ஆட்கொள்கிறதா என்று கலங்கி நிற்கிறாரு. போர் படை கூட்டாரு. என்ன செய்யறாரு பாருங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம்
மூன்றாவது வாக்கியம் 2 நாளாகமம் 20:3. யோசபாத் ராஜா எதிரி இராணுவத்துக்கு பயந்து உபவாசத்தை கூறுவித்தான், ஜெபத்தை கூறுறார். வாங்க எல்லாம் வாங்க, போர் வீரர்களே எல்லாம் வாங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜெபமனை கூப்பிடுறாரு. ஜெபமனை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே பலனுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம், எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? லேவியராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வாக்கியம். லேவியராகமம் 14:14 வாசினா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்க சும்மா இருப்பீங்க. நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்படின்னா அவர் என்ன செய்வார்? வானத்துல இருந்து பரலோகத்தை அணுகுண்டு கொண்டாந்து போட்டுருவாரா? அது என்ன மாதிரி யுத்தம் பண்ணுவார் அப்படின்னா, ஆச்சரியமான ஒரு யுத்தங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 21 பாருங்களேன். 2 நாளாகமம் 20:21. போர் முனையில அணிவகுத்து நின்று சண்டை இல்லாமல், எதிரி இந்த ஏத்தாப்பு இருக்கிறான், நீங்க நிக்கிறீங்க, நீங்க கத்தி வந்து அருவாளு வாளு இதெல்லாம் வச்சுட்டு நீ பின்னாடி நில்லுங்க. கொஞ்சம் பேரை படைக்கு முன்னாடி நிப்பாட்டி எதிரி பார்த்து என்ன செய்யணுமா? பாட்டு பாடி துதி செய்க, ஆண்டு நாமத்தை துதி செய்யுங்க, பாட்டு பாடுங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏங்க இது கேட்கறக்க வேடிக்கையா இல்ல? சண்டை போட வர்றான், அவன் முன்னாடி பாட்டு பாடிட்டு இருந்தா அவன் நம்மள பைத்தியக்காரன்னு சொல்ல மாட்டானா? ஆனா அதைத்தான் செஞ்சாங்க. செஞ்ச உடனே என்ன நினைச்சு தெரியுங்களா? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22வது வாக்கியம். 2 நாளாகமம் 20:22. அவர்கள் பாட்டு பாடி துதி செய்த பொழுது ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்களுக்குள்ளே கலக்கம் ஏற்பட்டு ஒருவருக்கு ஒரு வெட்டி கொண்டு 1,00,000 பேரும் செத்து போனார்கள் என்பதுதான் சரித்திரம். யோசபாத் ராஜா ஒண்ணுமே செய்யலீங்க. அவருக்கு ஒரு கத்தியவே எடுக்கல, ஒரு வாளை எடுக்கல, ஒரு வில்ல எடுக்கல, போராயுதங்களை எதுவுமே எடுக்கல. ஆனாலும் வெற்றி யாரு பக்கம் வந்துச்சு? அவங்க பக்கம் வந்துச்சு. சரி, இதெல்லாம் சரித்திரங்க. நம்ம காலத்துல ஏதாவது நடக்குமாங்க சார்? நம்ம நம்புற மாதிரி எது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது உலக போர்ல நேச நாடுகளும் அச்சு நாடுகளும் என்று சொல்லுவார்கள். நேச நாடுகள் யாருன்னா, கிரேட் பிரிட்டன், சோவியத் யூனியன், USA, சைனா, இவங்கள வந்து ஒரு பக்கத்துல இருக்கிற நாடுகள். எதிராக இருக்கிற நாடுகள் யாருன்னா, ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி. சரிங்களா? இந்த நேச நாடுகளுக்கு யார் தலைவர்னு சொன்னா, வின்சென்ட் சர்ச்சில் என்கிற இங்கிலாந்து தேசத்தினுடைய பிரதமர். நான் சொல்லுகிறது 1939 நடந்த சம்பவத்தை சொல்றேன். 1939 அந்த வருஷத்துல நிறைய பேர் பிறந்திருப்பீங்க இல்லைங்களா? சரி, சோவியத் யூனியன்ல ஜோசப் ஸ்டாலின் இருந்தாரு. அமெரிக்காவில ரூஸ்வெல்ட் என்கிற ஒரு பிரசிடென்ட் இருந்தாரு. சைனால ஷியாங் அப்படிங்கிறவர் இருந்தாரு. இந்த எதிரி நாடுகள்ல ஜெர்மனில ஹிட்லர் தெரியுமில்ல, ஹிட்லர் சர்வாதிகாரி இருந்தாரு. ஜப்பான ஹிரோஹிட்டோ அப்படிங்கிறவர் இருந்தாரு. இத்தாலியில முசோலினி இருந்தாரு. இது நான் சொல்லுகிறது 1943 வருஷத்துல நடந்தது. இப்போ இந்த 2 நாடுகளுக்கு சண்டை நடக்குது இல்லைங்களா? சரி, இங்கிலாந்து படை வீரர்கள் வந்து ஜெர்மன் படை வீரர்கள் வந்து, ஜெர்மன் வந்து ஒரு நாசிச நாடு, அதாவது கடவுள் இல்லை என்கிறத ஒரு நாடு. அவங்க விமானப்படையில வந்து குண்டு போடுறாங்க. குண்டு போட்டு விசுவாசிகளாக இருக்கிற, தேவனை நம்புகிற, வேதத்தை நம்புகிற இங்கிலாந்து தேசத்தினுடைய படை வீரர்களுக்கு காயம், ஏகப்பட்ட காயம் ஆயிடுச்சு. துப்பாக்கி குண்டுகள் வந்து அவங்க சரீரத்துல உள்ள போயிடுச்சு. துப்பாக்கி துகள்கள் சொல்லுவாங்களா, சின்ன சின்ன பீஸு அங்க உள்ள போயிடுச்சு. பெருசெல்லாம் ஆபரேஷன் பண்ணி எடுத்துருவாங்க, அந்த சின்ன துகள்களை எடுக்க முடியாது. ஆகவே உள்ள போயிட்டு மேல மட்டும் புண்ணு ஆறின மாதிரி இருக்கும். ஆனா மேல புண்ணு ஆறினாலும் அந்த மெட்டல் வந்து உள்ள இருக்குனால ஃபாரின் பாடின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது என்ன செய்யுமா, சீல் பிடிச்சு அந்த சீல் வந்து அந்த கட்டில வந்து உடைஞ்சு மீண்டும் ரத்தத்திலேயே அது ஓட ஆரம்பிச்சிடும், ரீசைக்கிள் ஆயிடும். அந்த சீல் வந்து நம்ம ரத்தத்துல சத்துக்கள் தான் போகணும் இல்லைங்களா, ஆனா அந்த சீலுங்கிறது செப்டிக் ஆனது இல்லைங்களா, அதுக்கு அந்த கண்டிஷன் பேரு செப்டிக் அனீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மீண்டும் ரத்தத்துல போனபடினால எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்து அவரெல்லாம்
தொடர்ந்து இன்னைக்கு நல்லா இருப்பாங்க, நாளைக்கு காலையில அப்படி இருப்பாங்க, செத்து போயிருவாங்க. கும்பல் கும்பலாக இங்கிலாந்து போர் வீரர்கள் செத்து மடிந்தார்கள். இது நான் சொல்லுகிறது சரித்திரம். 2வது உலக போர்ல நடந்தது. என்ன பண்றதுனே தெரியல. அந்த நாள் இருந்த தலைவர் வந்து வின்சென்ட் சர்ச்சில் பிரதமர் வந்து, ஐயா நம்ம வீரர்கள் எல்லாம் செத்துட்டு இருக்கிறாங்க, இவங்களை காப்பாத்துன்னு சொல்லி எல்லா இங்கிலாந்து இருக்கிற அத்தனை டாக்டர்களையும் கூப்பிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனா யாரு கொடுத்தாலும் இல்ல, கொஞ்ச நாள் செத்து, கொஞ்ச மணி நேரத்துல செத்து போயிருவாங்க. அங்கே எதிரி நாடாகிய ஜெர்மனும் அவரை சேர்ந்தவர்களும் வெற்றிக்கு பக்கத்துல வராங்க. கடவுளை நம்புகிற, வேதத்தை நம்புகிற, ஜெபிக்கிற இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் தோத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சம்பவம். அப்போ அங்க ஒரு டாக்டர் இருந்தார், அவர் பேரு அலெக்சாண்டர் பேரு. அவரு ஒரு டாக்டர் மாத்திரமல்ல, ஒரு ஜெப வீரர். அநேக மணி நேரம் ஜெபத்துல நிற்கிறவர். திடீரென்று என்ன செய்தார்னா, அவர் வந்து காணாம போயிட்டார். காணாம போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவரு வெளியில வந்தார். வந்தோடனே அவர் சொன்னாரு, இல்லைங்க, நான் இந்த போர் வீரர்களை, செத்து கொண்டுக்கிற போர் வீரர்களை வச்சுக்கிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணினேன். அந்த ஆராய்ச்சியில கடவுள் எனக்கு ஒரு வெற்றி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார். என்ன வெற்றி கொடுத்தாரு? செத்து போற போர் வீரர்களை ஆராய்ச்சி பண்றது என்ன பண்ணீங்கன்னா, நான் சில ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, 2 இன்ஜெக்ஷன் போட்டாங்க, அவங்க எல்லாம் சரியாயிட்டாங்க அப்படின்னாரு. அதை வந்து மெடிக்கல் கவுன்சில்ல கொண்டாந்து சொன்னோம்னா அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, ஆமா இந்த அலெக்சாண்டர் சொல்றது கரெக்டா தான் இருக்குது, அவர் சொல்ற இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் பழச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா போச்சு. இங்கிலாந்துடைய பிரதமர் வின்சென்ட் சர்ச்சில் கூப்பிட்டு, வாங்க இவருக்கு நம்ம ஒரு பாராட்டு விழா நடத்தலாம் அப்படின்னு சொன்னா, வின்சென்ட் சர்ச்சிலும் சுகம் இல்லாம படுத்துட்டாரு, வைரஸ் ஃபீவர் படுத்துட்டாரு, எந்திரிக்க முடியல அவரால். என்ன செய்யனே தெரியல. அப்போ வின்சென்ட் சர்ச்சில்கிட்ட போய் இந்த அலெக்சாண்டர் பேசினாரு, ஐயா நீங்க தான் எங்க தேசத்தினுடைய அதிபதி, நீங்க தான், நீங்க படுகடையா இருக்கிறீங்க, நம்ம டாக்டர் எல்லாம் உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஆயுஷ் நாள் முடிய போகுதுன்னு சொல்றாங்க, சீக்கிரம் செத்து போவேன்னு சொல்றாங்க. ஆகவே நீங்க பர்மிஷன் கொடுத்தா நான் இந்த போர் வீரருக்கு உபயோகித்த அதே இன்ஜெக்ஷனை உங்களுக்கு போடுறதுக்கு கொடுங்க, ஏன்னா ஒருவேளை பிழைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, என் தேவன் எனக்கு உதவி செய்வான்னு சொல்லி கடைசியாக வின்சென்ட் சர்ச்சிலுக்கு அந்த இன்ஜெக்ஷனை போட்டாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? 3ஆம் நாள் எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு நடந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டாரு. ஆஹா, அலெக்சாண்டர் என்னையா மனுஷன், ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான் போட்டேன், என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சு, நீ இன்ஜெக்ஷன் யாருக்கெல்லாம் போட்டையோ அந்த செத்து போகிற போர் வீரெல்லாம் படைச்சுக்கிட்டாங்க, ஐயா என்னையா பண்ணுன அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னாரு, ஐயா அந்த காலத்துல டாக்டருடைய கிளினிக்ல லேப் வச்சிருப்பாங்க. அவர் என்ன செய்தாருன்னா, ஒரு வாரம் காணாம போனார்னு சொன்னோம் இல்லையா, அவர் வந்து முழங்கால போய் நின்று அவங்க ஓரத்துல, சர்ச்சில் ஓரத்துல மறைவா நின்று, ஆண்டவரே கும்பலாக சாகிறவர்கள் இந்த தேசத்தின் மக்கள், இந்த தேசத்தின் வீரர்கள், விசுவாச வீரர்கள் பைபிளை கையில பிடிச்சுக்கிட்டு ஜெபம் என்கிற வாழ்க்கைய தங்களை அபியாசிக்கிறவர்கள், எங்களை வெற்றிகுல காத்திருக்கிறவர்கள் நாசிஸ், அதாவது கடவுள் இல்லைன்னு சொல்லுகிற அந்த ஜெர்மன் தேசத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் முன்னாடி எங்களை வெட்கப்படுத்தாதீர் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும், இல்லைன்னா என்ன கொன்னு போடுன்னு சொல்லி முழங்காலே நின்னாரு. முழங்கால் உபவாச ஜெபம். ஆள் இழைச்சு போயிட்டார். ஒரு வாரம் தண்ணி குடிக்கல, சாப்பிடலன்னா எப்படி இருப்பாரு ஒரு மனுஷன்? கடைசி அவர் என்ன செய்தாருன்னா, ஒரு நாள் அவர் லேப்ல உட்காந்து, மைக்ரோஸ்கோப்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஹாஸ்பிட்டல்லாம் போனா இப்படி பார்ப்பாங்களே மைக்ரோஸ்கோப்ல, அதுல இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே குனிஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அந்த நோய் கிருமி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு சளி பிடிச்சிருந்துச்சு. அவர் மூக்குல இருந்து சளி வந்து கொத்துன்னு இந்த ஸ்லைடில் விழுந்துருச்சு. ஐயா அப்படின்னு அவன் தொடக்க போனவர், இல்ல அது என்ன இருக்குன்னு பார்த்தாங்கன்னா, ஆயிரக்கணக்கான நோய் கிருமிகள், மைக்ரோ ஆர்கானிசம் உள்ள இருக்குது, அது செத்து இருக்குது, இது எப்படி செத்துச்சு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி. அந்த பெரிய கதை, அதான் சுருக்கமாக்கிறேன். இதை ஆராய்ச்சி பண்ணதுக்காக ஒரு தவளையை பிடிச்சிட்டு வந்து அந்த கால்கள்ல சில காயங்களை உண்டு பண்ணி ஒரு தண்ணிக்குள்ள கொண்டாந்து போட்டாங்க. சிறிது நாள்ல அந்த தவளைகள் எல்லாம் வந்து காயங்கள் எல்லாம் ஆறி போச்சு. தண்ணிக்குள்ள இருக்கிற புண்ணுக்கு எப்படி புண்ணு ஆறுச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது ஒரு வகையான பூஞ்சை, அது ஃபங்கஸ் என்று அர்த்தம். அதுதான் இந்த நோய் கிருமிகளை அழிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை மாத்திரம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதுல இருந்து கண்டுபிடிச்சாரு ஒரு மருந்து. அது இன்ஜெக்ஷனாக செய்தாரு. அதை போட்ட எல்லா போர் வீரருக்கும் இந்த செப்டிக் அனிமியாங்கிற வியாதியிலிருந்து விடுதலை கிடைத்தது. ஜுரத்துல படுத்திருந்த இங்கிலாந்தினுடைய பிரைம் மினிஸ்டர்
வின்சென்ட் சர்ச்சில் அவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள் சொல்லுது. இந்த மருந்துக்கு என்னையா பேருன்னு கேட்டாரு. இதுதாங்க பென்சிலின். பென்சிலின்ங்கிற மருந்து பால் மாதிரி இருக்கும். சில காலத்துக்கு முன்பதாக அந்த இன்ஜெக்ஷன் போட்டவங்க எல்லாம் பிழைச்சிக்கிட்டாங்க. எல்லா வியாதிக்கும் அதெல்லாம் போடுவாங்க. கொடுத்தாரு. சரி வாப்பா உனக்கு பட்டம் கொடுக்குறேன்னு சொல்லி சர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாங்க. இன்னைக்கு சார்னு சொல்றோம் இல்லைங்களா, அது லெஸ்ஸர் SIR சர்ன்னு சொன்னா மிகப்பெரிய விருது. இங்கிலாந்து தேசம் கொடுக்குற ராயல் சொசைட்டி கொடுக்குற மிகப்பெரிய உரிய விருதை கொடுத்தாங்க. அவர் சொன்னாங்க, நீ பட்டம் கொடுக்குறத எனக்கு கொடுக்க கூடாது, இதை கண்டுபிடிக்க உதவி செய்ய ஆண்டவருக்கு தான் பட்டம் கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஆண்டவர் நேரா வர வைக்க முடியுமா? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய ஜெபம், உபவாச ஜெபம், கண்ணீர் ஜெபம் ஒரு மனிதனுக்கு இல்ல, ஒரு தேசத்திற்கு இல்ல, உலகத்திற்கு எனக்கு தெரிந்த வரையிலும் 1990 வரையிலும் பென்சிலின் தான் எல்லா வியாதியும் போக்கக்கூடிய மிகப்பெரிய யூனிக் ட்ரக்காக மருந்தாக இருந்தது. இப்ப அது அவுடேட் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஜெபம் செய்யாததை, உபவாசம் செய்யாததை, கண்ணீர் ஜெபம் செய்யாததை எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவருடைய ஒத்தாசை தான் நிறைவான ஒத்தாசை என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். யோவேல் 2:12 இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் உங்க பிரச்சனையில ஆண்டவர்ல கொண்டு வாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கு தேவையான பாதுகாப்பை தருவார் என்று சொல்லுகிறது. பொதுவாக என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயா ரொம்ப உபவாசம் இருக்காதுங்க ஐயா, ரொம்ப நாள் பட்னியா கிடக்காதீங்க, அல்சர் வந்துடும், உபவாசம்லாம் தேவையில்லை, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க இல்லைங்களா. உபவாசம் பண்ணாதீங்க, இந்த இந்துக்கள் என்ன விரதம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. உபவாசம்லாம் தேவையில்லைங்க, கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணா அதே போதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆனா கடவுளை விசுவாசிக்காத மனிதர்கள் சொல்லுகிற இந்த காரியத்தை ஒரு மருத்துவ ஆராய்ச்சி என்ன சொல்லுது தெரியுங்களா? 2018 வருஷம் 2018 நோபல் பிரைஸ் சொல்றாங்க இல்லையா. நோபல் பிரைஸ் பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு துறையிலும் நிபுணராக இருக்கிறவர்களுக்கு அந்த நோபல் பரிசு கொடுக்கப்படுகிறது. மிகப்பெரிய அது ஒரு பரிசு. 2018 மருத்துவத்திற்கான நோபல் பரிசை பெற்றவர்கள் 2 பேர். ஒருத்தர் அமெரிக்கா தேசத்தை சேர்ந்த ஜேம்ஸ் அலிசன் என்கிறவர், அமெரிக்காவை சேர்ந்த ஜேம்ஸ் அலிசன். இரண்டாவது மனுஷர் ஜப்பானை சேர்ந்த டசுகு ஹொஞ்சோ. கொஞ்சம் பேர் கஷ்டமான பேர் தான். அமெரிக்காவை சேர்ந்த ஜேம்ஸ் அலிசன், டசுகு ஹோஞ்சோ என்கிற ஜப்பான் நபரும் தான் இந்த ஒரு மருத்துவத்துக்கான ஆராய்ச்சி பண்ணி அந்த நோபல் பரிசை வெட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தேதியில ஒரு நபர் ஒரு வருஷத்துல 360 நாட்களில குறைஞ்சபட்சம் 20 நாட்கள், 360 நாள்ல குறைந்தபட்சம் 20 நாட்கள், பிறகு ஒவ்வொரு நாளும் 10 மணி நேரம், 20 நாள்ல ஒவ்வொரு நாளும் 10 மணி நேரம் தண்ணியும் குடிக்க கூடாது, உணவும் சாப்பிடாம அப்படி இருந்து வந்தால் அந்த நபருக்கு புற்றுநோய் வருகிற வாய்ப்பு 90% இல்லைங்கிறார். நான் சொல்றது புரியுதுங்களா? 90% புற்றுநோய் அவங்களுக்கு வராதான். இது மருத்துவ ரீதியாக. ஏன்னா ஒரு மனிதன் பசியோடும் தாகத்தோடும் 10 மணி நேரம் இருக்கிற பொழுது நம்ம கேன்சரை உருவாக்குற அந்த செல்களை நம்ம உடம்பே அழிச்சிரும், நேச்சுரல் மெக்கானிசமே அழிச்சிரும், அந்த புற்றுநோய் வராது என்று அவர் எழுதுகிறார்கள். அப்படின்னா எந்தவித பிரச்சனைக்கும் ஆண்டவராய் தேவன் என்ன செய்தாரு? தனக்கு தேவைப்படும் போதெல்லாம் உபவாசம் இருந்தாரு. ஆண்டவர் மலை மேல உபவாசம் ஜெபம் பண்ணாரு. ஆகவேதான் மிகப்பெரிய வல்லமை. ஆண்டவரா இயேசுக்கு தொட்டால் சுகம், பார்த்தால் சுகம், அவர் நிழல் பட்டால் சுகம், இப்படி சொல்லி அற்புதங்களை செய்ய முடிந்தது என்று சொன்னால் தேவ பலத்தை முழுவதுமாக பெற்றுக் கொள்வதற்கு அவர் காட்டின வழிதான் உபவாச ஜெபம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உங்க பிரச்சனை எழுங்க, எவ்வளவு ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கான வலிமை நம் ஆண்டவருக்கு இருக்குது. அதை காட்டிலும் மிகப்பெரியவர், உங்க ப்ராப்ளத்தை காட்டிலும் ஆண்டவர் மிகப்பெரியவர். அவரிடத்துல நாம் நெருங்கி வரணும். ஆண்டவரத்தில் நாம் நெருங்கி வருவதற்கு தடையாக இருக்கிறது தான் சாத்தான் கொண்டு வருகிற உபத்திரங்களும் கஷ்டங்களும் கண்ணீர்களும் வேதனைகளும் துக்கங்களும் மரண பயங்களும் கிறிஸ்துவை நம்மிடத்திலிருந்து பிரிப்பதற்காக கொண்டு வருகிற அஸ்திராயுதங்கள். ஆகவே அவைகளை விலக்கி போடுவதற்கு, தேவனோடு நெருக்கமாயிருப்பதற்கு
தேவன் நமக்கு கொடுத்துக்கிற மிகப்பெரிய ஆயுதம் தான் உபவாச ஜெபம் என்பதை மறந்து விடாதீங்க. கர்த்தர் நம்மை நிச்சயமாக நம்மை பாதுகாப்பார் என்பதை இது சொல்லுகிறது. யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வாக்கியம் தான் நிறைவு வாக்கியம். யோவான் 16:20 பார்த்தீங்கன்னா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்றார். இல்லைங்களா? நீங்கள் செய்ய வேண்டியது தேவனோடு நெருக்கமாய் இருப்பதற்கு. டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிற ஒரு டாக்டர் அவர்கள் இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு போனாங்க. அவர் மெடிக்கல் டாக்டர். அவர் போகும்போது அங்க ஆதிவாசிகள் என்று சொல்லுகிற நரமாம்சம் சாப்பிடுகிற கானிபல்ஸ், மனுஷனை வெட்டி சாப்பிட்றவங்க தான் இருந்தாங்க. இவரை பார்த்து வெள்ளை பண்ணி வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க பாஷையில வெள்ளையா இருக்கிற மனுஷனை பார்த்தோன்னா பண்ணின்னு தான் சொல்லுவாங்க. அவர் வெட்டி சாப்பிடான்னு சொல்லி கையில கயிறு போட்டுலாம் கட்டி போட்டாங்க. ஆனா அவர்கள் மத்தியில அவர் ஊழியம் பண்ணார். அவர் பண்ணினார் காட்டிலும் முழங்காலிலேயே இருந்தார். பகல் நேரம் முழுவதும் மருத்துவ ஊழியம் செய்தார். இரவிலே தூங்குற நேரத்தை தவிர மற்ற நேரங்களெல்லாம் முழங்காலிலே நின்று உபவாசத்தோடு ஜெபித்தார். என்ன ஆண்டவரே, இந்த ஆப்பிரிக்கா தேசத்துடைய இந்த ஆதிவாசிகளை, இந்த நரமாம்சம் சாப்பிடுறவர்களை தேவ பக்தர்களாக மாற்றும் என்று கண்ணீரோடு ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் கடைசியா செத்து போனாருங்க சரித்திரம். ஆனால் அவர் ஜெபம் பண்ண என்ன நினைச்சது தெரியுங்களா? இதுவரையிலும் கண்டுபிடிக்க ஆப்பிரிக்கா தேசத்துல மறைவாக இருந்து யார் கண்ணுக்கும் தென்படாத ஒரு மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி இருந்தது. அதுக்கு பேர் விக்டோரியா நீர்வீழ்ச்சி என்பதை, அது எங்க உற்பத்தி ஆகிறது என்பதை கண்டுபிடித்தவர் டேவிட் லிவிங்ஸ்டன். அங்கிருக்கிற கரிச்சுரங்கங்களை கண்டுபிடித்தவர் டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன். அங்கிருக்கிற வைர சுரங்கங்களை கண்டுபிடித்தவர் டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன். அது மாத்திரமல்ல, ஆப்பிரிக்கா தேசத்துக்கு ஜியாலஜிக்கல் புவியீர்ப்புல மேப்பு போட்டு கொடுத்தவரே சம்பந்தம் இல்லாத ஒரு டாக்டர் தான். இதெல்லாம் யாரு பண்ணிருக்கணும்னு சொன்னீங்கன்னா டெவலப்பர் தான் பண்ணிருக்கணும். அது இந்த தேசத்தை வரைபடம் போறதுக்கெல்லாம் அதற்குன்னு படிச்சவங்க தான் செய்யணும். ஆனா மருத்துவ ஊழியம் செய்தவர் முழங்காலிலே நின்று ஒரு நாடு அல்லது ஒரு சமுதாயம் செய்ய வேண்டிய வேலையை தனி மனுஷனா செஞ்சாருன்னா அது டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் தான். ஒரு தனிநபர். கடைசியாக அவருடைய சம்பவத்தை வாசிட்டு இருந்த கண்ணீரோடு அது நிறைவேறுகிறது. அவர் வயதான காலத்துல அப்படியே கண்ணீரோடு நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆண்டவரே, என் ஊழியத்தை முடித்திருக்கிறேன், கடைசி நிமிஷத்துல இருக்கிறேன், நீ எனக்கு என்ன செய்ய போறீர் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா அவர் வலது கைய வயதான சிங்கம், பசியோட சிங்கம் கடிக்க வந்துச்சான். அந்த வலது கையை அப்படியே அமைதியா கொடுத்துட்டாரு. அந்த சிங்கம் அந்த வலது கையை கடிச்சு சாப்பிட்டுருச்சு. டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்களுக்கு ஒரு கை இல்லாம தான் மறையும் இருந்தாரு. அவர் சொல்றாரு, இந்த பசியோடு இருக்கிற சிங்கத்துக்கு நான் ஒரு சின்ன உதவி செய்ய முடிஞ்சதுக்கு நன்றின்னு சொன்னாரு. கடைசியா கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர் செய்த ஊழியத்தை இத்தனை ஆண்டுகள் ஆயும் எந்த நபரும் எந்த தேசமும் செய்ய முடியாது இருக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆப்பிரிக்காவில் இருக்கிற மக்கள் எல்லாம் நரமாமிசம், மனுஷனை வெட்டி மனுஷனை திங்கிற ஜனங்கள் இன்று தேவ பிள்ளைகளாக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் முழங்கால் உபவாச ஜெபம் செய்த டேவிட் லிவிங்ஸ்டன். நீங்கள் என்ன செய்யறீங்க? உங்க பிரச்சனைக்கு யாரை தீர்வா கொண்டாடுறீங்க? உங்க பிரச்சனைக்கு நீங்க உதவி மனுஷன்ட்ட கேட்கறீங்களா அல்லது வேற இடத்துல போறீங்களா? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்துல உபத்திரவங்கள் அதிகம், துன்பங்கள் அதிகம், வேதனைகள் அதிகம், வருத்தங்கள் அதிகம், மரண பயங்கள் அதிகம். இதற்கெல்லாம் யாரும் தீர்வு சொல்ல முடியாது. ஆண்டவர் மாத்திரம் தீர்வு சொல்ல முடியும். அந்த தீர்வை உங்கள் முழங்காலிலே நின்று உபவாசத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை. செய்வோம், செயல்படுவோம், அதை பெற்றுக்கொள்வோம். ஆண்டோடைய பாதத்துல மிகப்பெரிய கிருபையின் விளக்கங்களை பெற்று உலகத்தை ஜெயிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.